மரணம் ஒருத்தரை குறி வச்சா விடவே விடாது. யார் தடுத்தாலும் அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை அந்த உயிருக்கு பதிலா வேற ஒரு உயிரை பலி கொடுத்தா யமன் அவங்கள சும்மா விட்டுடுவானா? இங்க ஒருத்தன் என்ன பண்றான் பாருங்க. அவன் அன்பான மனைவியோட உயிரை காப்பாத்துறதுக்காக மரண தேவதைக்கு அவன் ஒய்ஃப் மாதிரி இருக்கிற பொண்ணை பலி கொடுக்கறான். அந்த நரபலியை ஏத்துக்கிட்டு மரண தேவதை பொண்டாட்டி உயிரை எடுக்காம விடுறாங்களா இல்ல மரண தேவதை குறி வச்சா வச்சதுதானா? 2021 ரிலீஸ் ஆன தி நைட் ஹவுஸ் படத்துல தாங்க ஹீரோ அவன் மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக பல உயிர்களை கொடூரமா சாகடிக்கிறான். ஆனா கடைசியில நடக்கிறத இப்பயே சொல்லிட்டா எப்படி? வாங்க நைட் ஹவுஸ்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த படத்தோட ஹீரோயின் பேரு பெத், அவ புருஷனோட பேரு ஓவன் அவர் ஒய்ஃபுக்காக பார்த்து கட்டின தனி வீட்டுல ரெண்டு பேரும் பல வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் திடீர்னு காணாம போற மாதிரி ஓவன் ஒரு நாள் காலையில ஏரிக்கரையில போட் மேல நின்னுகிட்டு துப்பாக்கியால சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறான். ஓவன் தற்கொலை செஞ்சுக்கிறத படத்துல காட்ட மாட்டாங்க. பெத் அவ புருஷனுக்கு என்னாச்சுன்னு நடந்ததை சொல்லுவா. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓவன் சாகும்போது அவன் கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கான். அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் குழப்பம் மட்டும் தான் வரும். அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கான்னா, நீ சொன்னது சரிதான், அங்க ஒண்ணுமே இல்ல, there is nothing, எதுவும் உன்னை துரத்தல, நீ இப்ப பாதுகாப்பா இருக்குன்னு ஓவன் அவன் ஒய்ஃப் பெத்துக்கு இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். இவன் அந்த லெட்டரை திருப்பி பல தடவை படிச்சு பார்க்கறா. ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே பெத் கொஞ்சம் டிப்ரெஷன்ல தான் இருக்கா. அவளை ரொம்ப அக்கறையாவும் பாதுகாப்பாவும் பாத்துக்கிட்டது அவ புருஷன் ஓவன் தான். இப்ப அவனே அவளை குழப்புற மாதிரி ஏன் செத்தான், எதுக்கு செத்தான்னு காரணமே சொல்லாம போய் சேர்ந்துட்டான். அவன் போய் சேர்ந்துட்டா விதி சும்மா விட்டுடுமா? புருஷன் ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ணான்னு தெரியாம பெத் ராத்திரியில தூக்கம் வராம தவிக்கிறா. இந்த சமயத்துல அவளுக்கு ஆறுதலா இருக்கிறது அவளோட ஃப்ரெண்ட் கிளாராவும் பக்கத்து வீட்டில் இருக்கிற மெல்ங்கிற ஒரு ஆளும் தான். ஓவன் இறந்த கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுல ராத்திரியான அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. தானா ஸ்பீக்கர்ல பாட்டு பாடுது. தரையில ஈரமான கால் தடம் பதியுது. பெத்த யாரோ தொடர மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது. இதையெல்லாம் விட ஒரு கொடுமை என்னன்னா, காத்துல ஓவனோட உருவம் அப்பப்ப பெத்தோட கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் கனவா நனவான்னு தெரியாம பெத் நடக்கிறதையெல்லாம் அவ ஃப்ரெண்ட் கிளாரா கிட்ட சொல்றா. அவ இதெல்லாம் உன்னோட பிரமையா தான் இருக்கும், நீ வேணும்னா இங்கேயே என் கூட கொஞ்ச நாள் தங்கிக்கோன்னு சொல்றா. ஆனா பெத் அவ சொல்றத கேட்காம திரும்பவும் அவளோட வீட்டுக்கே போறா. அன்னைக்கு ராத்திரி பெத்துக்கு ஒரு போன் வருது. இவ அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறா. போன்ல இவ புருஷன் குரல்ல கேட்டதும் ஓவன் நீ தான் பேசுறியான்னு பயத்தோட கேட்கறா. அப்ப ஓவன் நான் தான் பேசுறேன் பெத், பயப்படாதான்னு கரகர குரல்ல பேசி அவளை இன்னும் பயமுறுத்துறான். இது பத்தாதுன்னு பெத்துக்கு போன்ல மெசேஜ் வேற அனுப்புறான். மறுநாள் காலையில இவ தூங்கி எழுந்து பாக்குறா. நடந்தது கனவு மாதிரி இருக்கு, நிஜமா நடந்த மாதிரி இருக்கு. பெத் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தோட ஓவனோட போனை எடுத்து பாக்குறா. அத பார்த்ததும் இன்னும் ஷாக் ஆகுறா. ஏன்னா ஓவன் போன்ல இவள மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. கண்டிப்பா அது அவ இல்லன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ஓவன் இந்த பொண்ணு கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கானான்னு பெத்துக்கு ஓவன் மேலேயே சந்தேகம் வருது. மறுநாள் பெத்த ஏதோ ஒரு சக்தி ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் இழுக்குது. இவளும் ஏரியை கடந்து அந்த பக்கம் நடந்து போய் பாக்குறா. அங்க ஒரு வீடு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையறா. இதுல ஷாக் ஆகுறதுக்கு என்ன இருக்குங்க விஷயம் இருக்கு. பெத் அங்க பார்த்த வீடு அவ இப்ப இருக்கிற வீடு மாதிரியே இருக்கு. ஆனா ரெண்டு வீட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்கு. இந்த வீடு பாக்குறதுக்கு பெத் வீடு மாதிரி இருந்தாலும் இந்த வீட்டை இடவளமா கட்டி இருக்காங்க. பாக்குறதுக்கு பெத் இருக்கிற வீட்டோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கிற அந்த வீட்டை பார்த்துட்டு பெத் இது கண்டிப்பா ஓவன் செஞ்ச வேலையா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ பக்கத்து வீட்டில் இருக்கிற மில் கிட்ட இதை பத்தி கேட்கறா. நீங்க ஓவன் ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் போறத பாத்துருக்கீங்களான்னு கேட்கறா. அதுக்கு அந்த ஆளு ஒரு தடவை உன் வீட்டுக்காரர் ஏரிக்கு அந்த பக்கம் போறத பார்த்தேன், திரும்ப வரும்போது அவர்கிட்ட இதை பத்தி கேட்கலாம்னு பார்த்தா அவர் குடிச்சிருந்தாரு, அதனால அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்கலன்னு மில் சொல்றத கேட்டதும் என் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு, எதுக்காக அவர் இதையெல்லாம் பண்றாரு, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லுங்கன்னு பெத் கேட்கறா. உடனே அந்த ஆளு ஓவன் ஒரு பொண்ணு கூட போட்ல போறத நான் பார்த்தேன், அதை உங்ககிட்ட சொல்லி உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை கெடுக்க வேணாம்னு தான், அதனாலதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலன்னு மில் சொல்றத கேட்டதும் பெத்துக்கு ஓவன் அந்த காட்டுல என்னதான் பண்றான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததையெல்லாம் கிளாரா கிட்ட சொல்றா. ஓவனோட போன்ல பார்த்த அந்த பொண்ணோட போட்டோவையும் காட்டுறா. கிளாரா அந்த போட்டோ பார்த்துட்டு அந்த போட்டோல இருக்கிறது நீதான்னு சொல்றா. அதுக்கு பெத் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கிடையாது, அது கண்டிப்பா நான் இல்ல, சரி முதல்ல இந்த பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறேன்னு பெத் நெட்ல அந்த பொண்ணோட போட்டோ வச்சு சர்ச் பண்றா. அப்பதான் அந்த பொண்ணு பேரு மேட்லின்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை தேடி போய் பார்க்கறா. அந்த பொண்ணு கிட்ட என் புருஷனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, எத்தனை நாளா அவர் கூட பழகுறேன்னு கேட்கறா. அதுக்கு மேட்லின் நீ நினைக்கிற மாதிரி நாங்க தப்பா பழகல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும்னு சொல்றா. என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காத, ஏன்னா என் ஹஸ்பண்ட் இப்ப உயிரோட இல்ல, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதனால எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு பெத் சொல்றா. ஆனா அவ வாயில இருந்து உண்மை வரா மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பெத் கிளாரா கிட்ட மேட்லின் பத்தி சொல்றா. அவ என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு கிளாரா கிட்ட சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. அங்க மேட்லின் இவளை தேடி அவ வீட்டுக்கே வரா. என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு பெத் கேட்கறா. அதுக்கு மேட்லின் நான் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் ஓவன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒரு நாள் ஓவன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு, இங்க என்ன இந்த வீட்டுக்கு கிடையாது, இதே மாதிரி ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கு. அந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஓவன் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவர்
அவர் என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தாருன்னு மேட்லி சொல்றத கேட்டதும் பெத் என்ன சொல்ற, உண்மையாவா சொல்ற? என் புருஷனை உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாருன்னு அதிர்ச்சியோட கேட்கறா. ஆமா, ஓவன் என்ன கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தாரு. நான் என்னை விட்டுருங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சினேன். அவர் திடீர்னு நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னை என் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. ஆனா அவர் என் கழுத்தை நெரிக்கும் போது ஓவன் சுயநினைவோட இருந்தா மாதிரியே தெரியல. நடந்தது இதுதான், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு மேட்லி அங்கிருந்து கிளம்புனதும் பெத் ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கு போய் பார்க்கறா. அந்த வீட்டுக்குள்ள வித்தியாசமான ஒரு மர பொம்மையை பார்க்கறா. அந்த மாதிரி பொம்மையெல்லாம் சூனியம் பண்றவங்க தான் வச்சிருப்பாங்க. ஓவன் எதுக்கு இந்த பொம்மையை இங்க வச்சிருக்கான்னு குழப்பத்தோடவே பெத் அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறா. அப்பதான் அவளுக்கு ஓவன் பத்தின அடுத்த ஷாக்கிங்கான உண்மைகள் தெரிய வருது. ஓவன் நிறைய பெண்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுங்களை எல்லாம் கொடூரமா சாகடிச்சு அந்த வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்ல அந்த பொண்ணுங்களோட டெட் பாடிஸை புதைச்சிருக்கான். அப்படின்னா ஓவன் பெண்களை வேட்டையாடுற ஒரு சீரியல் கில்லரான்னு பெத் பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஆனா இதுல இன்னொரு விஷயம் அவ மண்டையை போட்டு குழப்புது. ஓவன் கொலை பண்ண பொண்ணுங்க எல்லாருமே பாக்குறதுக்கு பெத் மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஓவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம குழப்பத்தோடய பெத் அவ வீட்டுக்கு போறா. அன்னைக்கு ராத்திரி ஆவி மாதிரி ஏதோ ஒரு சக்தி பெத் உடம்புக்குள்ள நுழைஞ்சு பெத் கண்ணு முன்னாடி என்ன நடந்ததுன்னு லைவா காட்டுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி பெத் ஒரு விபத்துல சிக்கி இறந்துடுறா. அதாவது அவ முழுசா சாகல. அவளோட இதயம் 4 நிமிஷத்துக்கு வேலை செய்யாம நின்னுடுது. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பெத்தோட இதயம் மறுபடியும் வேலை செய்யுது. அந்த 4 நிமிஷத்துல பெத் மரணத்தோட எல்லை வரைக்கும் போய் ஒரு வெறுமையை சந்திச்சு திரும்ப வந்திருக்கா. அது வெறும் வெறுமை கிடையாது, அதுதான் மரணத்தோட வடிவம். அது அப்பவே பெத் உயிரை எடுக்க பாக்குது. ஆனா பெத் அதுல இருந்து தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த மரண சக்தி பெத்த கொல்லுன்னு ஓவனோட காதுல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓவன் பெத்த உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவனால பெத்த கொல்ல முடியல. ஒரு பக்கம் மரண தேவதை பெத்த கொல்ல சொல்லி ஓவனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஓவன் மரண தேவதையை ஏமாத்துறதுக்காக பெத் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பலி கொடுத்து, இதோ நீ கேட்ட பெத், அவளை நான் சாகடிச்சிட்டேன்னு அந்த மரண சக்தி கிட்ட சொல்றான். ஆனா இவனோட போலியான அந்த பலியை மரண தேவதை ஏத்துக்கல. ஓவன் எப்படியும் அவன் ஒய்ஃபை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஏரிக்கு அந்த பக்கம் இவன் வீடு மாதிரியே ஒரு தலைகீழான வீடை கட்டி அந்த வீட்டுல பெத் சாயல் இருக்கிற பல பெண்களை கொலை செஞ்சு மரண தேவதையை ஏமாத்த பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த மரண சக்தியை இவனால சமாளிக்க முடியல. எங்க நம்ம கையாலேயே கொலை செஞ்சிருவோமோன்னு ஓவன் அவன் துப்பாக்கியால அவனையே சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறான். சாகும்போது அவன் கையில வச்சிருந்த லெட்டர்ல அதை தான் குறிப்பிட்டு இருக்கான். அந்த மரண சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்கிறதால அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அந்த லெட்டர்ல எழுதியிருப்போம். ஓவன் நினைச்சது என்னன்னா, அவன் செத்துட்டா அந்த மரண தேவதை பெத்தை விட்டுடும்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா அந்த மரண சக்தி இப்பவும் விடாம பெத்தை துரத்திட்டு தான் இருக்கு. இதோ இப்ப கூட அந்த மரண சக்தி தான் பெத்து கண்ணு முன்னாடி நடந்ததையெல்லாம் காட்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவன் இல்லாத இந்த உலகத்துல நீ தனியா என்ன பண்ண போற? ஓவன் கிட்ட நீயும் வந்து சேர்ந்துடுன்னு பெத்தை தற்கொலைக்கு தூண்டிட்டு இருக்கு. அதோட மாய வலையில சிக்கிட்டு இருக்கிற பெத் ஓவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவளும் அந்த ஏரியில போட்ல போய் துப்பாக்கி எடுத்து சுட போறா. அப்ப கிளாரா அவளை பார்த்துட்டு வேக வேகமா தண்ணியில நீந்திட்டு போய் பெத் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரா. பெத் கரைக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் சுயநினைவுக்கே வரா. உனக்கு ஒண்ணு இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம்லன்னு கிளாரா சொன்னதும் பெத் எனக்காகவும் இங்க மனுஷங்க இருக்காங்கன்னு ஏரியில நிக்கிற அந்த போட்டையே பாக்குறா. அவ தண்ணியில நிக்கிற போட்டையே பாக்குறத மெல் பார்த்துட்டு அவனும் அந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அங்க ஒண்ணுமே இல்லைன்னு பெத் கிட்ட சொல்றான். இவளும் ஆமா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. அதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, thank you, bye.